கவர்மெண்ட்டும் பாதிக்கப்படுறாங்க. அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு பேருந்து கிட்டத்தட்ட 20,000 பஸ் இருக்கு. ஒரு பஸ்ஸுக்கு 1000 ரூபான்னு பல கோடி ரூபா மாதம் கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அதாவது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற அரசு கிட்ட, நீங்க வந்து ஒரு ரிட்டையர்டு நீதி அரசர் இல்லைன்னா ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் யாராவது ஒரு அதிகாரியை நியமித்து இந்த காலாவதியான சுங்கசாவடிகள் பற்றி நீங்கள் விசாரணை செய்யணும். இல்லைன்னா இந்த சாலைகளில் வந்து விபத்து, அதாவது இந்த சுங்கசாவடியில் தான் 52% ஆஃப் விபத்து நடக்குது. இந்த சுங்கசாவடியில் தான் நடக்குது. இந்த தகவல் அடுத்து அதை மேம்படுத்துறதுக்காண்டி தான் போடப்பட்டது. எந்த பராமரிப்பு இல்லை, சைடில் அனிமல் கிராசிங் இல்லை, வாகனங்கள் ஏதாவது இந்த சென்ட்ரல் மீடியாவில் தட்டினா அந்த பக்கம் போய் அப்பாவியாக அந்த பக்கம் வர வண்டியில் அடித்து கொத்தா விபத்து ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அங்கே கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் அவங்கக்கிட்ட இல்லை. இதில் முறைகேடு வசூல் எப்படி நடக்குதுன்னா, இந்த மெயின்டெனன்ஸில் நிறைய செலவு கணக்கு காட்டுறாங்க. அதாவது ஒரு 200 ஆளுங்க ஒர்க் பண்ணுற மாதிரி, செடி வைக்கிற மாதிரி, தண்ணி ஊற்றுற மாதிரி, ஆம்புலன்ஸு, இந்த மாதிரி கரண்ட்டு, லேபர்ஸு, இப்படி போட்டு அவங்க கலெக்ஷன் பண்ணுற பணத்தை முக்கால்வாசி எடுத்துகிட்டு கால்வாசி தான் அங்கே கட்டுறாங்க. இப்போ அரசு வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படின்னா, இந்த ஃபாஸ்டேக் வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நிறைய முறைகேடு. இந்த ஃபாஸ்டேக் வந்த ஒன்று தான் இப்போ வந்து 46,000 கோடி இருந்து இப்போது அப்படி 150, 55, 60, 64,000 கோடி வந்திருக்கு. இப்போ 130,000, 1,30,000 கோடி வசூல் பண்ண திட்டம் போட்டு தான் இந்த சேட்டலைட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த புதிய சுங்க கட்டண கொள்கைன்னு ஒன்று அறிவிக்கப்படும் சொல்கிறார்களா சார்? இந்த கொள்கையில் வந்து என்ன சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொள்கை புதிய சுங்க கட்டண கொள்கை அப்படின்னு மத்திய அரசு அறிவிக்க போகிறதாகவும், அதனால தான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்கள் இந்த உயர்வை வந்து எல்லா இடத்துலையும் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டண கொள்கையில் என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சார்? அது கொள்கையே இல்லை, கொள்கை தான். அதாவது சாலைகளை இப்பொழுதே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயே திருச்சியில் ஒரு சாலை வந்து ஹையஸ்ட் பிட்டர் வந்து அதானி இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு சாலை வந்து கொடுக்குறாங்க. இப்போ இவங்க வந்து இந்த எடுக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு வந்து இவங்க வந்து நல்ல இதுவை அதாவது நல்லா செட் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு கார்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் அப்படின்னு அறிவித்தார். அந்த மாதம் 3,000 ரூபா இப்போ இல்லைன்னு சொல்கிறார். இதை எங்கே அறிவித்தார்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அறிவிச்சிட்டு இப்போ அது வந்து இல்லைன்னு சொல்கிறாரு. நான் அது சொன்னேன், அது வந்து பாஸ், அது லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு மாதத்துக்கு 4,300 ரூபான்னு ஒரு பாஸ் இருந்தது. அது யாரும் வாங்க மாட்டாங்க. அதை 3,000 ரூபா பண்ணலான்னு சொல்லி அதை திட்டம் கொண்டு இப்போ அதை எடுத்துட்டாரு. இது மாதிரி வந்து இந்த திட்டங்களை போட்டு இப்போ சேட்டலைட் வந்துட்டால் என்ன ஆகும்னா, இப்போது இங்கேருந்து மதுரவாயிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு முன்னாடி போய் ரைட்டு திருவள்ளூர் திரும்புறவங்க எல்லாம் பணம் எடுத்துருவாங்க. பூந்தமல்லி பைபாஸ் ஷெட்டுக்கு ஒரு லாரி போனால் கூட தீர்வு ஏற்படாது. கட்டண கொள்கை இல்லை, தீர்வு இல்லை. இது வந்து 1,40,000 கோடி வசூல் பண்ண திட்டம் போட்டு தான் சேட்டலைட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் கன்செஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 3,000 ரூபான்னு போட்டு அவங்கள வசூல் பண்ண பார்க்குறாங்க. இது கட்டண கொள்ளை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தலைப்பு கரெக்டான சுங்கசாவடி கொள்ளை தான் இது. இதை எதிர்த்து மக்களுடைய போராட்டமாக இதை மாற்றணும். ஏன்னா நாங்கள் இதை லாரி ஓனர் மட்டும் இல்லை, எல்லா டீசல் யூசர்ஸு, பெட்ரோல் யூசர்ஸு அனைவரும் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஆகவே இது மிகப்பெரிய போராட்டமாக இதை மாற்றுவதற்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருகிற 1ஆம் தேதி ஏற்றக்கூடிய இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு இந்த மாதிரி மத்திய அரசு எந்த தவறு பண்ணாலும் இப்போ எப்படி ஹிந்தி இந்த இஷ்யூக்கெல்லாம் இப்போ எப்படி அரசு தீர்மானம் நிறைவேற்றுதோ அது மாதிரி இந்த சுங்கசாவடிக்கும் ஒரு தீர்மானத்தை உருவாக்கி தடுத்து நிறுத்தத்துக்கு ஒரு சிறப்பு அதிகாரி வச்சு இதில் இறங்கி போராடணும்னு சொல்கிறோம். அவங்க போராட்டம் அறிவித்தா லாரி உரிமையாளர் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கும்.